பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நீதி நெறியாக இறை தந்தை இலக மகிழ்ந்திட இறையரசினில் மலர்ந்திட இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று புனித யோசேப்பு புனித கன்னி மரியாவின் கணவர் என்னும் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, புனித யோசேப்புவை போல நாமும் இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும், இறை நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் காட்டக்கூடிய அந்த பாதையில் பயணிக்கவும் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த திருப்பலியில் புனித யோசேப்புவை போல இறை நம்பிக்கையில் நிலைத்திருப்பவர்களாகவும், அதே நம்பிக்கையின் வழியாக இறை திருவுளத்தை அறிந்து கொள்ளவும், அறிந்து அந்த திருவுளத்திற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படவும் அழைக்கப்படுகின்றோம். எனவே அவ்வாறு செயல்பட தேவையான அருளையும் ஆசிரியையும் வேண்டி தொடர்ந்து இப்பள்ளியில் இணைந்து ஜெபிப்போம். இறைவனும் நம்மை இறை திருவுளத்தை அறிந்து நிறைவேற்ற தேவையான அந்த அருளையும் ஆசிரியம் நிறைவாக கொடுத்து நம்மை வழி நடத்துவார். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலை நாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலை நாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. திருப்பாடல் 89. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்து நிற்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்து இருக்கும், நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்து இருக்கும், நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவே. நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பே. உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பே. உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்து இருக்கும், நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே. என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வே. உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வே. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்து
இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு அவ்வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மைதான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழி மரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று புனித யோசேப்பு புனித கன்னி மரியாவின் கணவர் என்னும் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய விழாவும் இறை வார்த்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் அந்த நம்பிக்கை காட்டக்கூடிய பாதையில் பயணிக்கவும் நம்மை அழைக்கின்றது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்புக்கு போய் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாராம். கிளாஸ் எடுக்கும்போது அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது, நம்ம இன்னைக்கு பரிமாண வளர்ச்சியை குறித்து நாம் பார்ப்போம், பரிமாண கொள்கையை குறித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பை எடுத்த தொடங்கினாராம். வகுப்பை எடுக்கும்போது ஒரு மாணவனை முதலில் எழுப்பி விட்டு வெளியில் மரம் தெரியுதான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னாராம். அந்த மாணவன் வெளியில் போய் திரும்ப உள்ளர வந்து மரம் தெரியுது அப்படின்னானா. புல்லு தெரியுதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாராம். திரும்ப போய் பார்த்துட்டு புல்லு தெரியுதுன்னானா. திரும்ப அவர் போய் வெளில வானம் தெரியுதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாராம். சரி, அந்த மாணவன் திரும்ப வெளியில் போய் பார்த்துட்டு வானமும் தெரியுது அப்படின்னானா. அதுக்கப்புறம் ஆசிரியர் கேட்டாராம், கடவுள் எங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னாராம். மாணவர்கள் எல்லாருமே கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பாருன்னாங்களாம். அப்போ இந்த வகுப்பறையில் ஃபுல்லாக கடவுள் எங்கே இருக்கிறான்னு உனக்கு எங்கே தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னாராம். அந்த மாணவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எங்கே இருக்கிறான்னு என் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னானா. அப்போ உன் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்னாராம். உடனே வகுப்பில் இருந்த இன்னொரு மாணவன் எழுந்து, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னானா. சரி கேளுன்னொன்னே அவன் அதே மாணவன்கிட்ட வெளியில் மரம் தெரியுதா அப்படின்னானா. தெரியுது. புல்லு தெரியுதா? தெரியுது. வானம் தெரியுதா? தெரியுது. சரி, நம்முடைய வகுப்பினுடைய ஆசிரியர் உன் கண்ணுக்கு தெரிகிறாரா? தெரிகிறாரு அப்படின்னானா. ஆசிரியனுடைய மூளை உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுன்னு அந்த மாணவன் சொன்னானா, மூளை என் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னானா. அப்போ அந்த மாணவன் சொன்னானா, நம்முடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்த அந்த பாடத்தின்படி ஆசிரியருடைய மூளை உன் கண்ணுக்கு தெரியலைன்னா ஆசிரியருக்கு மூளை இல்லை அப்படின்னானா. வகுப்பில் இருந்த மாணவர்கள் அனைவருமே சிரித்து கொண்டு இருந்தார்கள். இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இந்த உலகில் சிலவற்றை நம்மால் பார்த்து உணர முடியும், சிலவற்றை நம்முடைய அனுபவத்தால் தான் நாம் உணர முடியும். இறைவனை நாம் கண்ணால் கண்டு நாம் உணர முடியாது. மாறாக நம்முடைய உணர்வுகளால் நாம் அனுபவித்து நம்முடைய வாழ்வில் நாம் பெறக்கூடிய அந்த அனுபவங்களின் வழியாகத்தான் இறைவனை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு வாழ்வில் நாம் பெறக்கூடிய அந்த அனுபவங்களின் வழியாக இறைவனை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கருவிதான் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இறைவனை அறிந்து கொள்ளவும் அறிந்த இறைவனை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கவும் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. விவிலியத்தில் நம்பிக்கை என்றவுடன் நம் அனைவரின் சிந்தனைக்கும் வரக்கூடிய ஒரு மனிதர் ஆபிரகாம். ஆபிரகாம் நம் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கின்றோம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்வில் 3 நிகழ்வுகளை இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் கடவுளுடைய அழைப்பை ஏற்றவர். தன்னுடைய பயணத்தில் கடவுள் ஒவ்வொரு நாளும் தன்னோடு உடன் இருக்கின்றார், உடன் பயணிக்கின்றார், தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று உணரக்கூடியவர். எகிப்து நாட்டிற்குள் செல்லும் போது தன்னுடைய மனைவி சாராளை தனக்கு தங்கச்சி என்று, சகோதரி என்று அறிமுகம் செய்து வைக்கின்றார். ஏன் என்றால், தன்னுடைய மனைவி என்று தெரிந்தால் பார்வோன் மன்னன் தன்னை கொன்றுவிட்டு சாராளை தனது மனைவி ஆக்கிக் கொள்வான் என்ற சிந்தனையில் தன்னுடைய மனைவி சாராளை சகோதரி என்று அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். இதே நிகழ்வை தொடக்க நூல் 20வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அபிமெலேக்கு என்னும் அரசரிடமும் ஆபிரகாம் இதே போலதான் தன்னுடைய மனைவி சாராளை தன்னுடைய சகோதரி என்று அறிமுகப்படுத்தி வைப்பார். இந்த 2 நிகழ்வுகளிலுமே அரசர்கள் சகோதரி என்று கூறியதனால் சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்று விடுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடை பெற்ற பிறகு தாங்கள் செய்வது தவறு என்று உணர்ந்து சாராளை மீண்டும் ஆபிரகாமிடமே அனுப்பி வைத்து விடுவார்கள். அதே போல ஆண்டவர் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குறுதியை நினைவிற்கொள்ளாமல் தன்னுடைய மனைவி
சாராள் ஆபிரகாமிடம் வந்து, நான் இனி பிள்ளை பெற்றெடுக்க முடியாது, எனவே என்னுடைய பணிப்பெண்ணோடு நீ கூடி வாழ்ந்து எனக்கு ஒரு பிள்ளை பெற்றெடுத்து கொடு என்று கேட்டபோது அதற்கு இசைவு கொடுப்பதன் வழியாக கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை மறந்த நிலையில் நிற்கின்றார். இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே ஆபிரகாம் நம்பிக்கையற்றவர் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டவில்லை. ஆண்டவர் ஆபிரகாம் நம்பிக்கை இழந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள தேவையில்லை. மாறாக நம்மை போல வாழ்ந்த ஆபிரகாமும் நம்பிக்கையில் தளர்ச்சி அடைகின்றார். ஆனால் தளர்ச்சி அடைந்த சூழலிலும் அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நம்பிக்கையில் எவ்வாறு புதுப்பித்து கொண்டிருந்தார், கடவுள் மீது தான் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில் எவ்வாறு நிலைத்திருந்தார் என்பதனை குறித்து தான் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய 2வது வாசகத்தில் கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்ததனால் கொடுக்கவில்லை, அந்த திருச்சட்டத்திற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்ததனால் கொடுக்கவில்லை. மாறாக அவர் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை நிமித்தம்தான் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். அதே போல அவருடைய வழித்தோன்றல்கள் ஒவ்வொருவருக்குமே அந்த வாக்குறுதி கொடுக்கப்படுகின்றது என்றால் அவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்தார்கள் என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் அனைவருமே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். எனவே இந்த நம்பிக்கை நிமித்தம்தான் அவர்கள் அனைவருக்குமே கடவுளுடைய வாக்குறுதியானது கொடுக்கப்படுகின்றது. ஆம் இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு இயேசுவினுடைய தோற்ற மாற்றத்தை நாம் பார்க்கும்போது அதில் திருச்சட்டத்தை வழங்கிய மோசே ஒருபுறம் இருக்க, எலியா மற்றொரு புறம் இருக்கின்றார். இவ்வாறு இறைவாக்கையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த எலியா மற்றொரு புறம் இருக்க, அந்த எலியாவினுடைய வாழ்வை நாம் எடுத்து சிந்திக்கும் போது அந்த எலியா பாகாலை வழிபட்ட அந்த போலி வாக்கினர்களுக்கு மத்தியில் உண்மையான இறைவன் யார் என்பதனை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். போலி தெய்வத்திற்கு பின் அனைவரும் சென்று அந்த பாகால் தெய்வத்தை அனைவருமே வழிபட்டு கொண்டிருந்த சூழலில் அனைவருக்கும் முன்பாக தனியாக நின்று வாழும் கடவுள் என்னோடு இருக்கின்றார், இந்த வாழும் கடவுள் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், அந்த நம்பிக்கையை நிமித்தம் இந்த வாழும் கடவுளை அனைவருக்கும் அறிவிப்பேன், அனைவரையும் அந்த வாழும் கடவுளின் பக்கம் திருப்புவேன், அந்த வாழும் கடவுள் மேல் அனைவரும் நம்பிக்கை கொண்டு அந்த கடவுள் காட்டக்கூடிய பாதையில் அனைவரையும் அழைத்து வருவேன் என்று பாகால் தெய்வம் போலி தெய்வம் என்பதனை அனைவருக்கும் எடுத்து கூறுகின்றார். அதே போல உண்மையான யாவே இறைவனையும் அந்த நேரத்தில் அனைவருக்கும் வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு அவர் வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு அடிப்படையாக இருந்தது அவர் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை தான் அவரை இவ்வாறு வாழ அழைத்து செல்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இவர்களைப் போலத்தான் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித யோசேப்பினுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே இறைவன் மீது கொண்டிருந்த அந்த இறை வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில் நிலைத்திருப்பவராக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் கனவில் தன்னை வெளிப்படுத்தினாலும், அவருடைய திருவுளத்தை அவருடைய திட்டத்தை கனவில் வெளிப்படுத்தினாலும், கனவில் வெளிப்படுத்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்ளத்தில் நிறுத்தி அந்த வார்த்தைக்கேற்ப தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து அந்த வார்த்தைக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் அந்த யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இன்று அவருடைய வாழ்வில் இருந்து நம்முடைய குடும்பங்களுக்கு 3 பண்புகளை நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதல் பண்பு திரு குடும்பத்தின் பாதுகாவலர். இவ்வாறு கடவுளுடைய அழைப்பை பெறுகின்றார். அன்னை மரியாள் தூய ஆவியால் கருவுற்று இருக்கின்றார். எனவே எவ்வித தயக்கமும் இன்றி அவரை ஏற்றுக்கொள்ள அந்த ஆண்டவருடைய தூதர் கனவில் அவருக்கு உரைத்த அந்த செய்தியை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வு முழுவதுமே அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். எல்லா நிலையிலும் அன்னை மரியாளுக்கு உடன் இருக்கின்றார். எல்லா சூழலிலும் அன்னை மரியாளுக்கும் குழந்தை இயேசுவுக்கும் துணையாகவும் ஆதரவாகவும் உடனிருந்து எந்நாளும் அவர்களோடு உடன் பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இவ்வாறு அந்த குடும்பத்தை எவ்வளவு தூரம் எல்லா சூழலிலும் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்க வேண்டும், எல்லா நிலையிலும் ஒருவர் மற்றவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதனை தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் மற்றவருக்கு எல்லா நிலையிலும் துணையாகவும் ஆதரவாகவும் இருக்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம்.
தன்னுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், உறவினர்கள் அனைவரையுமே விட்டு வந்த மனைவிக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவிக்கு துணையாக இருப்பேன், என்னுடைய மனைவிக்கு என்றும் ஆதரவாக இருப்பேன் என்று ஒவ்வொரு கணவரும் முடிவெடுக்கின்றோமா? ஒவ்வொரு கணவரும் அதே போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதே போல என்னுடைய வாழ்வுக்காக ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கணவருக்கு எல்லா நிலையிலும் நான் துணையாக இருக்கின்றேனா? எல்லா நிலையிலும் நான் ஆதரவாக இருக்கின்றேனா? கஷ்டங்கள் வரும்போது நான் துணையாக இருக்கின்றேன் என்று ஊக்கமூட்டக்கூடிய வார்த்தைகளை கூறி உடன் இருக்கின்றனா என்று ஒவ்வொரு மனைவிகளும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். யோசேப்பின் விழாவை கொண்டாடுவதனால் கணவர்கள் மட்டும்தான் சிந்திக்க வேண்டும் என்பதல்ல. யோசேப்பினுடைய பண்புகளை ஒவ்வொரு கணவரும், ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு பிள்ளைகளுமே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடைய வாழ்வுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்வுக்காக பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய வாழ்வை வருத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்கின்றோமா? எல்லா நிலையிலும் அந்த பெற்றோருக்கு உடனிருப்பை கொடுத்து அந்த பெற்றோருக்கு துணையாக இருக்கின்றோமா என்று ஒவ்வொரு பிள்ளைகளுமே இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, தியாகத்தின் தந்தையாக இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அவருடைய வாழ்வை குறித்து ஒரு கனவு இருக்கும். என்னுடைய வாழ்வு இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை துணைவி இப்படி அமைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை துணைவியோடு என்னுடைய வாழ்வு எவ்வாறு மாற வேண்டும் என்று ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையை குறித்து பலவிதமான கனவுகளோடு தான் இருந்து கொண்டிருப்போம். அதே போலதான் புனித யோசேப்பும் தன்னுடைய வாழ்வை குறித்து பலவிதமான கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த அவர் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை கேட்டவுடன், ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்தவுடன் அந்த திருவுளத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து, அந்த திருவுளத்தை முழுவதுமாக அர்ப்பணித்ததன் வழியாக தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய மகிழ்ச்சிகள் அனைத்தையுமே தியாகம் செய்கின்றார். எதற்காக? ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். எனவே ஆண்டவருடைய திருவுளத்திற்காக தன்னுடைய வாழ்வில் தான் கனவு கண்ட அனைத்து கனவுகளையும் தியாகம் செய்துவிட்டு தன்னுடைய வாழ்வு முழுவதுமே அன்னை மரியாளுக்காகவும் குழந்தை இயேசுவுக்காகவும் வாழ துவங்குகின்றார். இன்று நம்முடைய குடும்பங்களில் இந்த தியாக உணர்வு எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதனை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்காக இந்த தியாகம் ஏதேனும் செய்கின்றோமா? முதலில் என்னுடைய கணவருக்காக என்னுடைய மகிழ்ச்சியை நான் விட்டுவிடுகின்றேன், என்னுடைய மனைவிக்காக என்னுடைய மகிழ்ச்சியை, தனிப்பட்ட மகிழ்ச்சியை நான் அனைத்தையும் விட்டுவிடுகின்றேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் விட்டுவிடுகின்றோம் என்று இன்று நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு தூரம் ஒருவர் மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக, ஒருவர் மற்றவருடைய வாழ்வுக்காக தங்களுடைய மகிழ்ச்சிகளை தியாகம் செய்யக்கூடிய நிலையில், தங்களுடைய கனவுகளை தியாகம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் என்பதனை குறித்து சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று என்னுடைய மகிழ்ச்சி கிடைத்தால் போதும் என்றுதான் பல குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய தலைமுறையினர் திருமணம் என்னும் அருள் அடையாளத்திற்குள் நுழைந்த பிறகு என்னுடைய மகிழ்ச்சி முக்கியம், நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், என்னுடைய வாழ்க்கை துணைவருக்காக, வாழ்க்கை துணைவிக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையும் இழக்க தேவையில்லை, எதையும் தியாகம் செய்ய தேவையில்லை, எதையும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்ற மனநிலையில் தன்னை முன்னிலை நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் இன்று பல திருமணங்கள் தடைக்காக, விவாகரத்துக்காக கோட்டைக்கு ஏறி நிற்கின்றது. இவ்வாறு இன்று பல திருமணங்கள் விவாகரத்துக்கு செல்கின்றது என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலுமே இந்த தியாகம் என்னும் அந்த மனப்பான்மை சிறிதும் இல்லை. குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்ற அந்த மனநிலை எந்த குடும்பத்திலும் இல்லாததனால்தான் இன்று பல குடும்பங்களும் பிரிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்பதனை இன்றைய நாளில் உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு திருமணத்திலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதி, இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கின்றேன். இந்த வாக்குறுதியை வெறும் வார்த்தைகள் வடிவில் நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது அந்த வாக்குறுதிகளை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்பதனை இந்த தருணத்தில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று ஒவ்வொரு கணவர்களும்
வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், வெளியூரில் தனியாக சென்று வேலை சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் வேலை பார்ப்பது அவர்களுக்காக அல்ல, மாறாக அவர் எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்காக இன்று உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எத்தனை மனைவிகள் இன்று அதை சிந்தித்து கொண்டு என்னுடைய கணவனுக்கு உண்மையுள்ளவராக நான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை இந்த தருணத்தில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதே போல என்னுடைய மனைவி எனக்காக என்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார், நான் கஷ்டப்படுவேன் என்று அவளும் என்னுடைய கஷ்டத்தில் என்னோடு உடன் இருக்கின்றார் என்று எத்தனை கணவர்கள் நினைத்து என்னுடைய மனைவிக்கு என்றும் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று இன்றைய நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அதே போல எத்தனை பிள்ளைகள் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக எங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக ஒரு நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய பெற்றோர்கள் பலவற்றை இழந்து கொண்டிருக்கின்றார்கள், பல கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இன்று எத்தனை பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டு தங்களுடைய பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். யோசேப்பினுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளும் போது அவர் ஒரு நேர்மையாளர் என்ற ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு எல்லா இடங்களிலும் உச்சரிக்கப்படுகின்றது. யோசேப்பு என்றாலே நேர்மையாளர். இந்த நேர்மையாளர் என்றால் அவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக தன்னுடைய மனைவி மரியாவுக்கும் தன்னுடைய மகன் வளர்ப்பு மகன் குழந்தை இயேசுவுக்கும் எவ்வளவு தூரம் உண்மையுள்ளவராக வாழ்ந்தார் என்பதனை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே. அதே போல இன்று நம்முடைய குடும்பங்களில் ஒருவர் மற்றவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதனை குறித்து இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் செய்திகளை போட்டாலே 10 செய்தி வருகின்றது என்றால் அதில் 2-3 செய்திகள் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உண்மையற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித யோசேப்பினுடைய விழாவில் அவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கை துணைவிக்கு உண்மையுள்ளவராக வாழ்ந்தாரோ அந்த உண்மையுள்ளவராக வாழ இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆம் இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று புனித யோசேப்பின் விழாவை கொண்டாடக்கூடிய இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை குறித்து சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மற்றவருக்கு எவ்வளவு தூரம் எல்லா நிலையிலும் உடன் இருக்கின்றோம், துணையாக இருக்கின்றோம். அதே வேளையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோமா? அதே போல எல்லா நிலையிலும் ஒருவர் மற்றவருக்கு உண்மையுள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்வியை நாம் நம் உள்ளத்தில் எழுப்பி பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இதோ நாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், இறைவனை நோக்கி திரும்பி வருவதற்கான காலம். இறைவனை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும் என்றால் முதலில் இறை நம்பிக்கையில் நாம் வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையில் நாம் இருக்கும்போது தான் அந்த நம்பிக்கை நம்மை ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்லும். அவ்வாறு ஆண்டவரை நோக்கி நாம் அழைத்து செல்லப்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா அல்லது தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோமா, நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது அவர்களுக்கு பொய்யானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்துவார். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்வில் அவருடைய வார்த்தைகளை உணர்த்தி நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் கடவுளை நோக்கி திரும்பி வர வேண்டும். அவ்வாறு திரும்பி வருவதற்கான காலத்தில் தான் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். எனவே இந்த காலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்பதனை சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு சிந்தித்து பார்த்து எத்தகைய நிலையில் இருக்கின்றது, நம்முடைய வாழ்வு எத்தகைய நிலைக்கு மாற்றம் பெற வேண்டும் என்ற கேள்வியை உள்ளத்தில் நிறுத்துபவர்களாக தொடர்ந்து பலியில் இணைந்து ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். மகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாக
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் மது கையில் பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணி புரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா 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 ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும், எனது ஆன்மா நலமடையும். எல்லாம் எல்லாம் நீயே இறைவா, உயிரும் உடலும் நீயே, என் வாழ்வின் பொருளும் நீயே. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் முந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்க முன்னருள் அல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் முந்தன் இல்லம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இவ்விடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகளை அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. புனித யோசேப்புவை போல இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும், இறை திருவுளத்தை அறிந்து அதன்படி தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படவும் சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது.